நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு கூட்டணி சின்னத்திலே வாக்கு கேட்டு இன்னைக்கு திருச்செங்கோடுக்கு அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நீங்க மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு உங்களை எல்லாம் தேடி நாடி நான் வந்திருக்கிறேன். நான் உங்ககிட்ட உதயசூரிய சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். உங்களுடைய வரவேற்பெல்லாம் பார்க்கும்போது நீங்க எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா? திருச்செங்கோட்டில் அண்ணன் ஈஸ்வரனோட வெற்றி உறுதியா? கிட்டத்தட்ட 5000 வாக்கு வித்தியாசத்துல தான் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் போன முறை வெற்றி பெற்றாங்க. இந்த முறை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் ஈஸ்வரன் அவர்களை வெற்றி பெற வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செஞ்சு கொடுப்பீங்களா? ஏற்கனவே 5 வருஷம் நாம சிறந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதிக்கு பார்த்து செஞ்சிருக்கிறாரு. அப்படிங்கிற அந்த உரிமையில தான் மீண்டும் உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன். இந்த ஒன்றியத்துல 214 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கூட்டு குடிநீர் திட்டம், அரசு மருத்துவமனையில 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய கட்டடம் கொண்டு வந்திருக்கிறோம். 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அணிமூர்ல உள்ள குப்பை மேடு, நெசவாளர் குடியிருப்பு, சானார்பாளையம், கூட்டப்பள்ளி ஆகிய இடங்கள்ல குப்பை அகற்றின பணி, திருச்செங்கோடு முதல் சங்ககிரி வரைக்கும் சாலை விரிவாக்க பணிகள், நீண்ட கால கோரிக்கையாக இருந்த ரிங் ரோடு அமைக்கப்பட்டிருக்கு. சித்தாந்தூர் பகுதியில் அர்த்தநாரீஸ்வரர் அரசு கலைக்கல்லூரி, நகருடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய அம்மன் குளம் சீரமைக்கப்பட்டு இன்னைக்கு சுற்றி வர நடைபாதை அமைக்கப்பட்டிருக்கு. சூரிய கவுண்டம்பாளையத்துல புதிய ITI அமைச்சு கொடுத்திருக்கிறோம். அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு செல்ல ரோப் கார் வசதி செஞ்சு கொடுத்திருக்கிறோம். பெருமாள் மலை கோயில்ல 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய ராஜகோபுரம், நகராட்சியில 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நாலேஜ் சென்டர் அண்ட் பார்க், அறிவுசார் மையம் மற்றும் பூங்கா. இங்கே தேரோடும் வீதியில மின் கம்பிகள் புதைவட கம்பியாக அனைத்தும் மாற்றப்பட்டிருக்கு. செங்குட்டு வேலர் கோயிலுக்கு புதிய திருத்தேர் வழங்கியிருக்கிறோம். மல்லசமுத்திரத்துல பால் குளிரூட்டு நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. வையப்ப மலையில் மலை கோயிலுக்கு செல்ல மலை பாதை அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாத்த விட முக்கியம் என்னுடைய துறை மினி ஸ்டேடியம், விளையாட்டு அரங்கம் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். திருநகர் குடியிருப்புல நீண்டகால பிரச்சனையை தீர்க்கும் வகையில கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டிருக்கு. இங்க 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு திட்டங்களையும் செஞ்சு கொடுத்துதான் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு உங்களை எல்லாம் தேடி வந்திருக்கிறோம். ஏதோ தேர்தல் வந்து உங்களை பார்க்கக்கூடியவர் அண்ணன் ஈஸ்வரன் கிடையாது. உங்களோட இருந்து 24 மணி நேரம் வருஷம் முழுக்க உங்களோட இருந்து உங்களுடைய துக்க நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள். ஆனால் ஈஸ்வரன் அவர்களுக்கு இந்த முறை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பி செய்வீங்களா? நிச்சயம் வர சட்டமன்ற தேர்தலில் இந்த திருச்செங்கோடு தொகுதியில குறைஞ்சது 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்க முடியும். செஞ்சு கொடுப்பீங்களா? வெற்றி நிச்சயமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய திருச்செங்கோடுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் முதலமைச்சர்கிட்ட சொல்லி பேசி வாங்கிட்டு வந்து கொடுப்பார். இந்த தொகுதியை இன்னும் மேம்படுத்துவார் என்ற வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி. மறக்காதே மறக்காதே ஏப்ரல் 23 மறக்காதே. வாக்களிப்போம் வாக்களிப்போம், உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்போம். வேண்டும் வேண்டும் மீண்டும் ஈஸ்வரன் வேண்டும். தலை நிமிர்ந்த திருச்செங்கோடு தொடர் வளர்ச்சிக்கு ஈஸ்வரன் வேண்டும். மீண்டும் வாக்களிப்போம் உதயசூரியன்.